திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் குறித்து இப்பதிவில் நாம் காணலாம். திருவண்ணாமலையார் கோவில் என்றும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் என்றும் அருணாச்சலம் என்றும் இந்த ஆலயமானது பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. இத்தலத்தின் மூலவர் அண்ணாமலையார் என்றும் அருணாச்சலேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்பிகையானவள் உண்ணாமுலை அம்மன் என்றும் அபித குஜாம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறாள். இத்தலத்தில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார். மலையே சிவலிங்கமாக எழுந்தருளி இருப்பது இத்தலத்தின் மற்றொரு தனிச்சிறப்பு. சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான இத்தலமானது அக்னி தலமாக போற்றப்படுகிறது. நினைத்தாலே முக்தி கொடுக்கும் தலமாகவும் இது விளங்குகிறது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என மூவகை சிறப்புகளை கொண்ட இத்திருத்தலமானது நால்வரால் பாடல் பெற்ற சிறப்பினை கொண்டது. தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் முதன்மையான திருத்தலமாக இது போற்றப்படுகிறது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவார திருத்தலமாக திகழ்கிறது. அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பெயர். அண்ணா என்றால் நெருங்க முடியாது என்று பொருள் தரும். பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்புமலை என்பதால் இத்தலத்திற்கு அண்ணாமலை என்ற காரணப்பெயர் ஏற்பட்டது. அண்ணாமலையார் சுயம்பு லிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து பட்டு வஸ்திரம் தரித்து ருத்ராட்ச மாலையோடு பலவிதமான அணியாபரணங்களையும் நறுமணம் கமழும் மலர் மாலைகளையும் அணிந்திருக்கிறார். இறைவன் சன்னதியை அடுத்து உண்ணாமுலை அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. இங்கு அம்பிகை அழகே உருவாய் அருள்பாலிக்கிறாள். ஈசனின் சரிபாதியாக உமையம்மை வரம் வாங்கிய திருத்தலம் திருவண்ணாமலை. இறைவனின் இடப்பாகத்தில் இடம் பிடித்த மகிழ்ச்சியுடன் அழகுற காட்சி தரும் உண்ணாமுலை அன்னையை தரிசித்தால் நம்மை பீடித்த அனைத்து வினைகளும் விலகும். ஈடு இணையற்ற பேரழகுடன் முகத்தில் புன்னகை தவழ திருக்காட்சி அளிக்கிறாள் உண்ணாமுலை அம்மன். இவளது அழகை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. இவளது கனிவான கடைக்கண் பார்வை நம் மீது விழுந்தால் எல்லா நன்மைகளையும் நாம் நொடி பொழுதில் பெற்றுவிடலாம். இங்கு பல சிறப்புகள் உண்டு. காம தகனம் நடக்கும் சிவாலயம் இது ஒன்றுதான். ஆடிப்பூரத்தன்று மாலை ஆலயத்தின் உள்ளேயே உண்ணாமுலையம்மன் சன்னதி முன் தீமிதி விழா நடத்தும் ஆலயமும் இது ஒன்றுதான்.